அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு நல்ல நாளில் வீட்டில் கடவுளுக்கு படையல் இடுறோம். படையலில் நம்ம விருப்பம் போல் விதவிதமான பட்சணங்கள் எல்லாம் செஞ்சு படைக்கிறோம். அதே மாதிரி இந்த சாமிக்கு அது பிடிக்கும், அந்த சாமிக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் நாம் விதவிதமாக படைக்கிறோம். ஆனால் நம்ம படைக்கிற அனைத்தையுமே அந்த சாமி சாப்பிடுதா? இந்த கேள்வி ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இப்போ சில பேர் கிண்டல் கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாமி பேரை சொல்லிவிட்டு நீங்கள் தான் சாப்பிட்றீங்க, சாமி சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணின்னு இருப்பாங்க. எவ்வளோ ஐட்டங்கள் படைத்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட போகிறது யார்? நாம் தான். சும்மா ஒரு கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு நாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். இது உண்மையிலே கடவுளுக்கு போய் சேருமா சேராதா? அந்த ஒரு கேள்விக்கு விடை காண ஒரு ஆன்மீக பெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இங்கே நம்ம படையல் போடுற இந்த உணவெல்லாம் சாமி சாப்பிடுதா? சாமி சாப்பிடாதப்போ அது ஏன் நாம் படைக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு திருக்குறள் புத்தகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு நான் அதிலிருந்து சில குறள்களை கேட்குறேன், உங்களால் சொல்ல முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர், அதுக்கு போய் நான் படிச்சுட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நீங்கள் கொடுத்த திருக்குறள்லேருந்து நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நீங்கள் கேளுங்க சொல்கிறேன் அப்படின்னாராம். சரி, அது எப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாராம். கண்ணால் பார்த்து படித்து அதை மனசில் பதிய வச்சுக்கிட்டேன் அப்படின்னாராம். அப்போ அந்த புத்தகத்தை நீங்கள் தின்னலையே அப்படின்னாராம் சாமியார். இல்லை, நான் புத்தகத்தை தின்னலைன்னா. சரி, புத்தகத்தை நீங்கள் தின்னவே இல்லை, அப்புறம் எப்படி உங்கள் மனசில் அந்த திருக்குறள்லாம் பதிஞ்சுது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அது மாதிரி தான் கடவுளுக்கு நாம் நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அது கடவுள் அதை ஒரு ஒரு அந்த உருவத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அதை அப்படியே அவர் உள்வாங்கிக்குவாரே தவிர அதை உணவாக அவர் எடுத்துக்கொள்வதில்லை. இருந்தாலும் அது உண்பதற்கு சமமானது தான் அப்படின்னு சொன்னாராம். இப்போ உங்களுக்கும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாம் படைக்கிற எந்த ஒரு பொருளுமே கடவுள் அப்படியே அதை என்ன சொல்கிறது, ஆவாகனம் செஞ்சுக்கிறான் மாதிரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அது நேரடியாக உண்பதில்லை. ஆகவேதான் இந்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த வழிமுறையை வச்சுருந்தாங்க. அது நிச்சயமாக தவறு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.